வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம ஆம்பியர் மேக்னஸ் நியோ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போகிறோம். ஆம்பியர்லே இதுக்கு முன்னாடி மேக்னஸ்னு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து இப்போ ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம் இந்த மேக்னஸோட நியோன். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச் என்ன, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பீட், அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்த பேட்டரி என்ன தான் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் காகிதப்பேட்டை நியர்பை சீனிவாச தேட்டர் ஆப்போசிட்ல இருக்க ஸ்ரீ நாராயணா ஈகோ மோட்டார்ஸ் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆம்பியர் மேக்னஸ் நியோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு சினிமேட்டிக் போகலாம் வாங்க. ஆம்பியர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக ஆம்பியர் மேக்னஸ் கொண்டு வந்தாங்க. இப்போது ஆம்பியரோட மேக்னஸ் சிக்னேச்சர் நேம்லேருந்து இப்போது அப்டேட்டாக பார்த்தவங்களே மேக்னஸ் நியோட ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த நியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒன்றோட லுக் வைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தவங்களே ஆம்பியரோட மேக்னஸ் பார்த்தா அதே சேம் தான். பட் இந்த மேக்னஸ் நியோவில் கொண்டு வந்துருக்க கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு வேறு மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இந்த வண்டியை நம்ம ஆன் ரோடில் இந்த வண்டி நம்ம ரோடு டிரைவ் பண்ணும்போது பார்த்தவங்களுக்கு இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு கிராஃபிக்ஸு செம்ம சூப்பராக கொண்டு இருக்காங்க. அதே போல் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரெட், ஒயிட், பிளாக்னு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த ஒரே எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்டு இருக்காங்க. பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தெரியுது. அதே போல் ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க டிசைனில் பார்த்தவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. எல்இடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஹெட்லைட் இதில் கொண்டு இருக்காங்க. அதே போல் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு சி டைப்பில் இது வண்டியோட இண்டிகேட்டர் இதில் இருக்குது. அதுவும் எல்இடி செக்மெண்ட்லேயே கொண்டு வந்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்க டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. சேம் மேக்னஸ் பார்த்த அதே சேம் ஃபீல் தான் இதுலேயே இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொண்டு வெண்டாரும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஃபைபர் குவாலிட்டியில் கொண்டு வந்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்க சஸ்பென்ஷன் என்ன பார்த்தவங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இதில் கொண்டு வந்துருக்காங்க. டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு 12 இன்ச்சஸ்க்கான வீல் இதில் இருக்குது. 90/90 செக்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே கொண்டு வந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் டிஸ்க் இருக்கான்னு கேட்டால் ஃப்ரண்ட்டில் கொண்டு டிஸ்க் ஆப்ஷன் கொண்டு வரல. இது உங்களுக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அதில் கொண்டு வந்துருக்காங்க. அப்படின்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்குது. சரி, அதுக்கடுத்து நம்மளோட ஃப்ளோர் போர்டு வருவோம். பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினாவே நல்ல ஒரு கம்ஃபர்ட் பார்ப்பாங்க ஃப்ளோர் போர்டில். ஏன்னா அவங்களோட வாட்டர் கேன்ஸோ இல்லை சிலிண்டோ வேறு என்ன திங்ஸோ ஸ்டோர் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்பேஸ் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்தவங்களுக்கு ஃப்ளோர் போர்டில் நம்மளோட ஃப்ரீயாக நம்மளுக்கு லெக்ஸ் வைக்கிற ஃப்ளோர் போர்டில் நம்மளோட கால் பண்ணவங்களுக்கு ஃப்ரீயாக வைக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் டேர்ன் பண்ணும்போது ஹேண்டலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த லெக் ரூமில் உங்களுக்கு டச் ஆகாத மாதிரி இருக்குது. சரி, இந்த ஃப்ளோர் போர்டை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நல்ல கம்ஃபர்டபுள். அதே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்க லெஃப்ட் சைடில் பார்த்தவங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு க்ளவ் பாக்ஸ் நம்மளோட செல்ஃபோன் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் இது உங்களுக்கு 3 to 5 kg சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஊக்கும் கொண்டு வந்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ரிமோட் கீ இருக்கான்னு கேட்டால் ரிமோட் கீலாம் கொண்டு வராமல் ஒரு நார்மல் கீ தான் இதில் கொண்டு வந்துருக்காங்க. பட் ஆம்பியரோட ஆப் மூலிமா நம்ம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் நம்ம ஆன்டி தெஃப்ட் அலாரம், அதே போல் வீல் லாக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. சரி, இதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்னன்னு பார்த்தோம்லே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு நெகட்டிவ் எல்சிடியில் கொண்டு வந்துருக்காங்க. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் இப்போ இருக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு காம்படிட்டிவ் பார்த்தோம்லே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பெரிய அப்டேட் எதுவும் கிடையாது. பட் ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஸ்பீடாமீட்டர், ஓடோமீட்டர் இருக்குது, பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் கொண்டு வந்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 2 டிரைவ் மோட் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஒன்று லோ, இன்னொன்று ஹை. லோவில் உங்களுக்கு 40 km ஸ்பீடில் நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஹையில் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டாப் ஸ்பீடான 65 km ஸ்பீடில் நம்ம டிரைவ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது தான் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டருக்கான உங்களுக்கு பிளிங்கர் கொண்டு இருக்காங்க. ரைட் சைடில் இருக்க இந்த ரெட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாமல் ரெடி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நம்ம டிரைவ் பண்ணலாம். அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சைட் ஸ்டாண்டுக்கான இண்டிகேட்டரும் இருக்குது, சைட் ஸ்டாண்டுக்கான சென்சாரும் இதில் கொண்டு இருக்காங்க. அதே போல் பேட்டரி லெவல் டெம்பரேச்சரும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன பார்த்தா இந்த வண்டியோட சுவிட்சஸ்லாம் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லோ பீம், ஹை பீம்கான
சுவிச்சஸ் இதில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆர்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்னு ஒரு ரவுண்ட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது. அது எதுனா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் நம்ம ரிவர்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கான இந்த ஆர் இருக்குது. நம்ம ஜஸ்ட் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம த்ராட்டில் கொடுத்தா ரிவர்ஸில் போகணும்னா போகாது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட அந்த ஆர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி த்ராட்டில் கொடுத்தா மட்டும்தான் 5 to 7 km ஸ்பீடில் நம்ம ரிவர்ஸில் ட்ரைவ் பண்ண முடியும். ரைட் சைடில் உங்களுக்கு டிஆர்எல் லைட், அதே போல் ஹெட்லைட்கான கண்ட்ரோல் கீ ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் பொறுத்தவங்களுக்கு ஹெச்எல் லோ ஸ்பீட் அண்ட் ஹை ஸ்பீடுக்கான கண்ட்ரோல் கீ ரைட் சைடில் கொண்டு இருக்காங்க. சரி, அதுக்கடுத்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மெயின் என்ன பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ட்ரைவ் பண்ண முடியுமா, லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ட்ரைவ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் இதில் இருக்குது. குஷனும் சரி நல்லாவே கொண்டு வந்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இது இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கிராப் ஹேண்டில் இருக்கான்னா கிராப் ஹேண்டில் கொண்டு வரல, அதுக்கு பதிலாக நல்ல ஒரு குவாலிட்டியாக பார்த்தவங்க கேரியர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேரியர் மூலிமா நம்ம இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் ஃபுட் டெலிவரியோ அதே போல் கார்கோ செக்மெண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் கார்கோ செக்மெண்ட் யூஸ் பண்ணால் தான் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேரியரும் இதில் இருக்குது. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் நியோன்றது நேம் பார்த்தவங்களுக்கு நல்ல கிராஃபிக்ஸு அழகாக கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் சைடில் இந்த ஃபுட்ரெஸ்ட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக கொண்டு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இது ஓகேன்னு சொல்லலாம். அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட சார்ஜிங் டைம்லாம் என்ன பார்த்தவங்களுக்கு 4 to 5 hours உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு கொண்டு இருக்காங்க. அதுக்கான பாயிண்ட்டை பார்த்தவங்களுக்கு இந்த ஃப்ளோர் போர்டோட கொண்டு இருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மோட்டார் என்ன பார்த்தவங்களுக்கு பிஎல்டிசி மோட்டார் இதில் கொண்டு இருக்காங்க. ரியலும் பார்த்தவங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இதில் இருக்குது. சரி, இந்த மோட்டார் உங்களுக்கு 65 km மேலே டாப் ஸ்பீடில் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். இந்த மோட்டாரும் சரி அதோட பேட்டரி பார்த்தவங்களுக்கு IP67 ரிலேட்டட் பேட்டரி தான் இதில் கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மழை வெயில் எல்லாமே ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இந்த மேக்னஸ் நியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்டரி என்னன்னா 2.3 kW பேட்டரி பேக்கில் இப்போ கொண்டு இருக்காங்க. அதனால் இந்த வண்டியோட ரேஞ்ச் என்ன பார்த்தவங்களுக்கு ஐடிசி ரேட்டிங்கில் பார்த்தவங்களுக்கு 105யும் ஆன் ரோடில் ரியல் டைம் மைலேஜ் என்ன பார்த்தவங்களுக்கு 90 km போகிற மாதிரி கொண்டு இருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரியர் போர்ஷன் பார்ப்போம். ரியர் போர்ஷன் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்லாமே எல்இடியில் கொண்டு வந்துட்டு ரியர் போர்ஷன் மட்டும் பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஆடஜெல்லில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மேக்னஸில் பார்த்த அதே சேம் டிசைன் தான் ரியர் போர்ஷன் டெய்ல் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த டெய்ல் லைட்டும் இண்டிகேட்டரும் ஃபுல்லாக உங்களுக்கு ஆலஜி செட்டப்பில் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பூட் ஸ்பேஸ் என்னன்னா இது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பூட் ஸ்பேஸ் இதில் இருக்குது. நம்மளுடைய ஹெல்மெட் ஸ்டோர் பண்ணலாம், அதே போல் வேறு என்ன திங்ஸும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளோட பூட் ஓப்பன் பண்ண உடனே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒரு ஒயிட் எல்இடி லைட் இந்த பூட்டில் கொண்டு வந்தாங்க. ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் அந்த ஒயிட் லைட் பூட் ஸ்பேஸில் கொண்டு வரதில்லை. இந்த மேக்னஸ் நியோவில் கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் லேடிஸ்லாம் யாருன்னா உட்காரணும் அப்படின்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னுக்காங்க ரியர் பொசிஷனில் உங்களுக்கு ஃபுட்ரெஸ்ட்டும் நல்லா கொண்டு வந்துருக்காங்க. அதாவது ஒரு லார்ஜான ஃபுட்ரெஸ்ட் இதில் இருக்குது. சப்போஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் டபுள்ஸோ இல்லை நடுவில் கிட்ஸ் யாராவது உட்காந்து ட்ரிபிள்ஸ் போகிற மாதிரி இருந்தால் லேடிஸ் கம்ஃபர்டபுளாக உட்காரணும், ஃபேமிலியில் ஏன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபுட்ரெஸ்ட்டும் பார்த்தவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்துருக்காங்க. சரி, இது வரைக்கும் நம்ம மேக்னஸ் நியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருக்கோம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு 80,000 ரூபா, அதாவது 79,999 ரூபா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் கொண்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஆன் ரோட் ப்ரைஸ் வேலூர் பார்த்தவங்களுக்கு 94,300 ரூபா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ். இது வரைக்கும் நம்ம ஆம்பியரோட மேக்னஸ் நியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.